எஸ்கே பிரதரோட ஸ்பீச் பாத்தீங்களா? பார்த்தேன். ஏன்னா அடுத்த கேள்வி நீங்க எதுக்கு வரீங்கன்னு தெரியுது. எல்லா ஒரு கேள்விதான். ஸோ அது ஏன்னா அந்த ஒரு கிளாஷ் 2 பேருக்கும் இருக்கு அப்படிங்கும்போது ஆரம்பத்துலேருந்தே நிறைய விஷயங்கள், நிறைய பொலிட்டிக்கல் ரீதியாக சில விஷயங்கள் எல்லாம் சொன்னாங்க. அதுக்கு இது காரணமா இருக்கும், அது எஸ்கே பிரதரோட அந்த ஒரு 5 மினிட்ஸ் பேசினதே வந்து மிகப்பெரிய பதிலா இருந்துச்சு. நடுவில் சில பேர் காமெடி பண்றாருன்னு அவர் சொன்ன வார்த்தை வந்து மிக உண்மையான வார்த்தை. ஏன்னா நீங்க தயவு செஞ்சு அதை ஜனநாயகன் வர்சஸ் பராசக்தியா பார்க்காதீங்க. ஜனநாயகன் அண்ட் பராசக்தி அண்ணன் தம்பி பொங்கலா பாருங்க, அண்ணன் தம்பி பொங்கலா பாருங்கன்னு அவரே சொல்லிட்டாரு. தளபதி கிட்ட இருந்து துப்பாக்கியை வாங்கின ஒருத்தர். அண்ட் அவர் பேசும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வேறு தீபாவளி டேட் பிளான் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பராசக்தி வந்து ஜனவரி அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அப்போ ஜனநாயகனும் ஜனவரி அனௌன்ஸ் பண்ணும்போது எஸ்கே பிரதர் எப்படி பதறி அடிச்சுட்டு ஜெகதீஷ் பிரதர் கால் பண்ணி என்ன பிரதர்னு கேட்கும் போது அவர் தளபதிகிட்ட பேசிட்டு ஒன்றும் இல்லை வாங்க, பொங்கல் வந்து ஒரு 10 நாள் கேப் தான், 2 படமும் நல்லா போகும், தளபதியே விஷயம் சொல்கிறாங்கும் போது நிச்சயமாக அது அண்ணன் தம்பி பொங்கலாக தான் இருக்குது. ஸோ எல்லா ரசிகர்களும் அதை அப்படியே பார்க்கணுன்னு நான் அந்த இடத்துல ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு நடுவில் சில பேர் உங்கள் ரீச்சுக்காக உங்கள் வியூஸ்க்காக நீங்கள் காமெடி பண்ணி வச்சுட்டு போயிடாதீங்க.